ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது ஃபார் கிளாஸ் 12 மேத்ஸ் 50 மார்க் ரிவிஷன் கொஸ்டின் ப்ரிப்ரேட்டரி ரிவிஷன் டெஸ்ட் 2021 டைம் 1.5 hours. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நான் இதில் வந்து ஷார்ட் மெத்தட் தான் சொல்கிறேன். இதனுடைய டீட்டெயில் ஸ்டெப் வந்து நான் பின்னாண்ட உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ, இங்கே டிட்டர்மினன்ட்டே ஹோல் பவர் 9 இருக்கு இல்லையா, இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு இருக்கும். ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிறப்ப என்ன வரும், 2 2s are 4. அப்போ இதுதான் ஸ்கொயர் நம்பராக இருக்குது, மற்றதெல்லாம் பாசிபிளாக இல்லை. ஸோ இன் திஸ் வே யூ ரிமெம்பர், இங்கே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு இருக்குது. இதை ஞாபகத்தில் வச்சுட்டு இதை நீ ஈஸியாக டிக் பண்ணிடலாம். இஃப் ஏ இஸ் a non-singular matrix such that A inverse equal to this one, then A transpose whole inverse அப்படின்னு இருக்குது. A transpose என்ன, ரோவை அப்படியே காலமாக மாற்றுறது, ஃபைட்டுங்க. அதே மாதிரி இந்த ரோவை காலமாக மாற்றிக்க இந்த ஆன்சருக்கு. இதை ஞாபகத்தில் வச்சு டிக் பண்ணிக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3, இஃப் அட்ஜ் ஏ ஈக்குவல் டு திஸ், அட்ஜ் பி ஈக்குவல் டு திஸ், அட்ஜ் ஆஃப் ஏபி. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, இந்த 2வையும் 3யும் ஆட் பண்ணு. 2 + 3 என்ன, 5. அப்போ இந்த இடத்துல வந்து 5ன்னு இருக்குது இல்லையா. இங்கே வேறு எதுலேயும் பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே இந்த 5 வரும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்னு ஞாபகத்தில் வச்சுக்க. இதனுடைய டீட்டெயில் ஸ்டெப்பு கண்டிப்பாக நான் பின்னாடி வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் மெத்தட் தெரிஞ்சுட்டால் வேகமாக மார்க் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் மாட் இஜெட் ஈக்குவல் டு இது வந்து ஃபார்முலா தான். ஆப்ஷன் வந்து இஜெட், ஆப்ஷன் ஏல இஜெட். தென் நெக்ஸ்ட்டும் அப்படி தான். இஃப் இஜெட் -1 இஜெட் +1 பியூர்லி இமேஜினரி, தென் மாடுலஸ் ஆஃப் இஜெட் வந்து 1. சப்போஸ் மறந்துட்டால் கூட இந்த -1 +1 கேன்சல் பண்ணிடு. இஜெட்டு டிவைட் பண்ணால் 1 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க. இங்கே i/10ன்னு இருக்கு இல்லையா. அப்போ i/1 i² எட்ஸெட்ரா. இங்கே வந்து i/10ன்னு இருக்குது. பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணு. 1 + 2 + 3 எட்ஸெட்ரா +10. ஸோ n × n+1 ஃபார்முலா, n × n+1/2. இது கேன்சல் பண்ணினா 5. அப்போ 55ன்னு இருக்கும் இல்லையா. 55 எப்படி எழுதலாம்னா i² இங்கே 27. ஏன்னா 27 × 2 54. அப்புறம் ஒரு ஐ தனியாக பிரிச்சுக்க. i² என்ன, -1 இல்லையா. அப்போ இங்கே பவர் வந்து ஆடு. ஸோ ஆடு வரப்போ கண்டிப்பாக என்ன சைன் வரும், மைனஸ் சைன் வரும். அப்போ இந்த இடத்துல -i. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் -i. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே -4 ஆன்சரு. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, -4³ என்ன, -64 இல்லையா. ஸோ -64 + 64 கேன்சல் ஆனால் இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ -4³ = -64 +64 0ன்னு வரும். கொஸ்டினில் 0 ஆஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஞாபகத்தில் வச்சுட்டேன்னா இது வந்து ஈஸியாக டிக் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்ரி பாலினாமியல், இதை நான் சொல்ல மாட்டேன். எவ்ரி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி n has at least 1 root in complex number, then எனக்கு இது ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். n greater than or equal, இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் கரெக்டு. இது n = காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறப்ப கண்டிப்பாக 0 வந்து ஒரு ரூட்டாக இருக்கும். அப்போ இங்கே டிகிரி வந்து n இருக்கு இல்லையா, n greater than or equal to 1. இந்த ரெண்டில் எது ஆன்சர்னு தெரியல, அது பார்த்துடலாம் அடுத்த வீடியோவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 of x/4 + 64 இது சொல்லியாச்சு. இங்கே காட் இன்வெர்ஸ் ரொம்ப ஈஸி. இந்த 2வை கீழே கொண்டு வா. அப்போ என்ன வரும், 5/10. ஸோ ஆன்சர் வந்து 5/10. தென் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வெர்ஸ், இந்த லிமிட்டுக்கு இடையில π/2ன்னு ஞாபகத்தில் வச்சுக்க. 0க்கும் πக்கும் இடையில என்ன இருக்குது, π/2. ஸோ இந்த π/2 - x ஃபஸ்ட்லேயே வந்துடணும். அந்த π/2ங்கிறது பிகினிங்லேயே வந்துடணும். ஸோ இன் திஸ் வே யூ கேன் ரிமெம்பர். இது ஷார்ட் மெத்தட் தான், பட் டீட்டெயில் ஸ்டெப் வந்து இட் வில் பி கிவன். தென் ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ நீங்கள் சம்ஸுடைய அந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனோட எழுதியிருக்கேன். இதனுடைய PDF லிங்க் வந்து இட் வில் பி கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஹியர் நவ் கொஸ்டின் நம்பர் 11. அட்ஜிஏ வந்து கொடுத்துருக்கு, A இன்வெர்ஸ் வந்து கேட்டிருக்கு. அட்ஜிஏ கொடுத்து A இன்வெர்ஸ் கேட்டால் ஃபார்முலா +or-1/√of மாடுலஸ் ஆஃப் அட்ஜிஏ தென் இன்ட்டு அட்ஜிஏ. சாரி, அங்கே நான் மாடுலஸ்ன்னு சொல்லிட்டேன். டிட்டர்மினன்ட்டு, ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூலாம் ஆஸ் 12th ஸ்டாண்டர்ட் லெவல் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இங்கே -1ன்னு எடுத்துகிட்டு அதனுடைய ரோ காலம் விட்டு
அதே மாதிரி இங்கே -2 ஃபார்முலா அப்படியே ஒரு மைனஸ் வரும், அந்த மைனஸ் தான் இது. அதுக்கு நேராக வர ரோவையும் காலத்தையும் விட்டுரு. அடுத்தது +2 ரோ, இதுக்கு நேராக வர ரோவையும் காலத்தையும் விட்டுட்டீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 10. அப்போ ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா எழுதியிருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணினா இது அர்ஜி வந்து கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். Now question number 12. Now question number 12, if z equal to -3 -4i, then find the additive and multiplicative inverse of z. அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ z அப்படின்னா அதனுடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னா மைனஸ் ஆஃப் z அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுற -3 +3 ஆயிரும், -4 வந்து +4 ஆயிரும். மல்டிப்ளேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னா z மல்டிப்ளேட்டிவ் இன்வெர்ஸ் வந்து 1/z. ஸோ 1 something சாரி -3 -4i. எப்போவுமே இது வந்து காஞ்சுகேட் எடுக்கணும். காஞ்சுகேட் எடுக்கிறப்ப மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a - b × a + b. அப்போ a² - b². இங்கே i² -1 வரும், இங்கே ஒரு மைனஸு, ஸோ ப்ளஸ் அப்படின்னு வரும். எப்போவுமே இது டினாமினேட்டர் கண்டிப்பாக ஆல்வேஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து -3 + 4i, இங்கே வந்து 1/25. Now question number 13, you alpha, beta, gamma are the roots of this equation. Find the value of sigma of 1/beta gamma. சிக்மா அப்படின்னாவே அப்படியே சைக்கிளிக்காக நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வரணும் இல்லையா. ஸோ 1/sigma of beta gamma 1/alpha beta, beta gamma இல்லை பீட்டா காமா இருந்து கூட நீ பிகின் பண்ணலாம். பீட்டா காமா தென் காமா ஆல்ஃபா தென் ஆல்ஃபா பீட்டா. எல்சிஎம் எடுத்தினா ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ இங்கே வந்து காமா இல்லை, இங்கே வந்து ஆல்ஃபா இல்லை, இங்கே பீட்டா இல்லை. ஆல்ஃபா இது வந்து ஃபார்முலா சம் ஆஃப் த ரூட் -b/a, ப்ராடக்ட் வந்து d/a. இது a b c d. ஸோ இதுக்கு இப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் p/r. நெக்ஸ்ட் வந்து சிலதெல்லாம் விட்டுட்டு தான் போட்டிருக்கேன். இந்த நெக்ஸ்ட் வீடியோ விசி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan inverse √3 - secant inverse. ஸோ tan inverse √3 அப்படின்னா எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடும், √3 அந்த சைடு எடுத்துகிட்டு போ. tan x = √3. tan 60 டிகிரி வந்து √3 அப்படின்னு தெரியும். 63 π/3 அப்படின்னு எழுதி. டேன்னாவே அதனுடைய ரேஞ்ச் வந்து -π/2 to +π/2. டேனுக்கும் சைனுக்கும் இந்த ரேஞ்ச். ஃபார் காஸ் வந்து 0 to π. அப்போ இந்த π/3ங்கிறது இதுக்குள்ளே இருக்குது இல்லையா. அப்போ இது வந்து வேலிட். தென் secant inverse -2 = y. ஸோ சீக்கனை ரெசிப்ரோக்கில் எழுதுறீங்கன்னா என்ன இருக்கும், காஸ்ன்னு இருக்கும் இல்லையா. ஸோ cos y -of. we know cos of 180 - theta = -cos theta. ஸோ இங்கே மைனஸ் வர்றதுனால இந்த 180 - thetaங்கிற ஃபார்ம் எழுதிக்கிறேன். இங்கே பக்கத்தில் இது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ y = π - π/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 2π/3. இந்த 2π/3ங்கிறது இதுக்குள்ளே இருக்கும். இது வந்து 0, இது 180 டிகிரி. 2π/3 கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 120 டிகிரி வரும். 120 வரும், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்து -π/3. Now next question, find the square root of 6 - 8i. Now question number 18, find the square root of this. We know the formula root of a + ib. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஸ்கொயர் ரூட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z + a/2 + i × b/modulus of b தென் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப், இங்கே +a இருக்கும், இங்கே -a இருக்கும். தட்ஸ் ஆல். இங்கே வந்து b/modulus of b அப்படின்னு சொல்லி எழுதிக்க. a வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு ஒன். b வேல்யூ அப்படிங்கிறது ஐக்கு பக்கத்தில் இருக்குது. ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, -8. ஸோ ஃபஸ்ட்டு mod z ஃபார்முலா ரூட் ஆஃப் a² + b² கண்டுபிடிச்சின்னா ஆன்சர் வந்து 10. ஸோ இது வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணு. a வேல்யூ சாரி மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுவும் a வேல்யூ இந்த இடத்துல வந்து b வேல்யூ, திஸ் இஸ் b. அதுக்கப்புறம் ஜஸ்ட் மியர் சிம்பிளிஃபிகேஷன் தான். இது கேன்சல்னா 8 எப்படி எழுதலாம், 2√2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தென் இங்கே வந்து √2. இது அப்படி ஆன்சர் இதோட கூட நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம். Now next question, find the rank of the matrix. This one ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ ரேங்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எக்கலன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும், ஏறுபடி வடிவம்.
ஸோ இங்கே இது வந்து ஜீரோன்னு வரணும், இதுவும் ஜீரோன்னு வரணும், இதுவும் ஜீரோ அப்படின்னு சொல்லணும். இது ஜீரோ வரணும்னு ஜஸ்ட்டு செப்ரேட் பண்ணினா போதும். அது ஸ்டெப் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அதே மாதிரி அடுத்ததும் ஜீரோ அப்படின்னு வரணுன்னா இது இந்த ரெண்டையும் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக செப்ரேட் பண்ணிக்க. இதனுடைய ஸ்டெப்பு பக்கத்தில் கொடுத்துருக்கு. அடுத்தது இந்த ரெண்டும் ஆட் பண்ணு, இந்த ரெண்டும் ஆட் பண்ணினா இது வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ இப்போ இந்த மூணுமே ஜீரோவோட ஃபார்முக்கு வந்துடுச்சு. ஸோ தட் எக்லான் ஃபார்ம் வந்துச்சு. இங்கே ஏன் ரேங்க் வந்து 2ன்னு எழுதியிருக்கிறோம்னா இது நான் ஜீரோ இல்லையா, இதுவும் நான் ஜீரோ, பட் இது வந்து ஜீரோ ரோ ஆயிடுச்சு. ஸோ ஜீரோ ரோவை நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு நான் ஜீரோ ரோ எடுத்தோம்னா மொத்தம் 2 இருக்குது. ஸோ ரேங்க் இஸ் 2. ஸோ அடுத்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏ பாய் இஸ் வாக்கிங் அலாங் த பாத். இது ஆக்சுவலாக வந்து ஒரு பெராபுலா. அதில் வந்து 3 பாயிண்ட் இது மேலே இருக்குது. ஸோ த பாய் வாண்ட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். இந்த பாயிண்டில் மீட் பண்ணணுன்னு நினைக்கிறான். இஸ் இட் பாசிபிள்? யூஸ் காசியன் எலிமினேஷன் மெத்தட். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான சம்மு. ஜஸ்ட்டு அந்த நான் வேல்யூ 3 வேல்யூவும் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு -6, ஒய்க்கு 8. ஸோ தட் ஈக்குவேஷன் 1 இஸ் காட். நான் அடுத்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். -2 -12. ஸோ ஒய்க்கு -12, ஒய்க்கு எக்ஸுக்கு -2. ஸோ யூ ஹவ் காட் ஈக்குவேஷன் 2. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கும்? தேர்ட் பாயிண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணினா தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். விரிவுபடுத்தப்பட்ட அணி, அந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், ஒய் கோஎஃபிஷியன்ட், இஜெட் கோஎஃபிஷியன்ட், அந்த 3 ஈக்குவேஷனில் வர கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்து எழுதிக்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டு இந்த ஓரத்தில் எழுதிக்க. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு போடு. நம்மளுடைய எய்ம் என்ன? இந்த 3 கண்டிப்பாக 0 அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இது 0 ஆகணும்னா இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செப்ரேட் பண்ணுறோம். இந்த இடத்துல 0 வரணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 1லேருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. சரி, செப்ரேட். இப்போ இது வந்து R1 அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் R1. R2 என்ன பண்ணியிருக்கோம்? 9ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் இங்கே செப்ரேட் பண்ணு. இதனுடைய ஒர்க் அவுட் வந்து ஸ்டெப்பு கொடுத்துருக்கு. கீழே செப்ரேட் அப்படிங்கிறப்போ சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும். செப்ரேட் அப்படின்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். கம்ப்ளீட்டாக சைன் சேஞ்ச் பண்ணி இந்த லைன் எழுதிக்க. அதே மாதிரி R3, இந்த R3யில் இது 0 ஆகணும்னா இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சைன் சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல செப்ரேட் பண்ணிவிட்டு அதனுடைய ஆன்சர் எழுதிக்கிறேன். இப்போது இந்த 2 0 ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நமக்கு காமனாக வந்து 3 டேபிள் இருக்குது, 4 டேபிள் இருக்குது. அப்போ காமனாக இருக்கிற 4 டேபிளை டிவைட் பண்ணிக்க. ஸோ யூ ஆர் டிவைடிங் பை 4. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 டேபிள் காமனாக இருக்கும். அப்போ டிவைடு பை 3. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இது 0 ஆகணும் எக்லோன்னு வர்றப்போ. அப்போ இது 0 ஆகணும்னா இதை எதாவது மல்டிப்ளை பண்ணல, 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ R2வை மல்டிப்ளை பை 2. கீழே இருக்கிற R3யை ஆசிட்டிஸ் அப்படி எழுதிக்க. இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இப்போ எக்லான் ஃபார்ம் வந்து கிடச்சிச்சு. அப்போது அந்த ரோ மேட்ரிக்ஸ் என்ன ஆச்சு? ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ரெடியூஸ்டு டு ரோ எக்லான் ஃபார்ம். இப்போ இந்த ரெடியூஸ்டு ஆனதை எடுத்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னு எழுதிக்க. ஸோ இது இருக்கு இல்லையா, அது அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிட்டு ரெடியூஸ்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்க. ஸோ ரெடியூஸ்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறப்போ லாஸ்ட் ரிவர்ஸாக போகணும். இங்கே தான் இஜெட் இல்லையா. ஸோ இங்கே -5z = 50. அப்புறம் இங்கே எக்ஸ் இல்லை, ஒய்யூ இஜெட் இருக்குது. அடுத்தது XY இஜெட். ஸோ we have written the reduced equation. -5c, சியில் ஆரம்பி BC, அடுத்தது ABC. we got C வேல்யூ. இந்த C வேல்யூ எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இது சப்ஸ்டிட்யூட், இது வந்து 1ன்னு வச்சு, இது 2, இது 3, இது வந்து 1. ஸோ யூ சப்ஸ்டிட்யூட் இன் செகண்ட் ஈக்குவேஷன், யூ ஹவ் காட் B வேல்யூ கிடச்சிரும். அடுத்தது இந்த C வேல்யூ B வேல்யூ ரெண்டையும் எடுத்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் வேல்யூ ஆஃப் A. சரி, இந்த 3 வேல்யூவும் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ தட் இஸ் த நம்ம கடைசி ஆன்சர் வந்து கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4th பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 4th பாயிண்ட் என்ன? 760. இந்த 4th பாயிண்ட் எடுத்து நம்ம முதல்ல இந்த ABC இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. இட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின். A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ. ஸோ ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங், இதுதான் ஒரிஜினலான ஈக்குவேஷன்.
இது ஆக்சுவலாக நத்திங் பட் ஒரு பெராப்ளிக் ஃபார்ம். இது வந்து ஒரு பெராப்ளிக் ஃபார்மில் வரக்கூடியது. இது மேலே 760 இருக்கான்னு பார்க்குறதுக்கு எக்ஸுக்கு 7ம் ஒய்க்கு 60 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணினா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கும். இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ ஒய் வேல்யூ 60 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஹீ கேன் மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.